100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த 2024 ஏப்ரல் மாதம் எப்படி அமையப் போகின்றது? இந்த மாதம் இறுதிக்குள் ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றதா? இறுதிக்குள் நீங்கள் நினைத்தது நடக்கப் போகின்றதா? குழப்பங்கள் ஏகப்பட்ட குழப்பமான நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் இந்த வீடியோவில் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பண வருமானமாகட்டும் சரி, செய்ய வேண்டிய வழிபாடாகட்டும் சரி, பரிகாரமாகட்டும் சரி, என்னவெல்லாம் செய்ய வேண்டும், நாம் செய்வது சரியாக இருக்குமா இருக்காதா, அனைத்து பிரச்சனைகளும் தீர எந்த மாதிரியான வழிபாட்டில் ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு விஷயங்களை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம் புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகின்றது. 10வது வீட்டின் அதிபதியான குரு உங்களுடைய 2வது வீட்டில் இருப்பார். இது உங்களுடைய தொழிலில் முன்னேற மிக பெரும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கின்றது. வேலைகளை உயர போகிறீங்க. அனுபவ அறிவு அதிகரிக்கப் போகின்றது. வேலையில் உங்களுடைய முயற்சிக்கு உண்டான அங்கீகாரமும் கிடைக்கப் போகின்றது. இந்த மாதம் முழுவதும் கேது பகவான் 7வது வீட்டில் இருப்பார். 12வது வீட்டில் செவ்வாய் மற்றும் முதல் வீட்டில் ராகு, சூரியன் மற்றும் சுக்கிரன் உங்களுடைய 7வது வீட்டை வந்து தொடுவதால் வியாபாரத்தில் சில அலைச்சல் இருந்தாலும் உச்சத்தை தொடுவீங்க. உங்கள் கூட்டாளிகளுடன் நீங்கள் வியாபாரம் அல்லது தொழில் ஏதாவது செய்தால், பார்ட்னர்ஷிப்புடன் செய்தால் உங்களுக்குள்ளார சில பிரச்சனைகள் இந்த மாதத்தில் வரும். ஆகையால் நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க. 4வது வீட்டின் அதிபதியான புதன் குருவுடன் 2வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் சனிக்கிழமை அவருக்கு முழு பார்வையும் இருக்கின்றது. இந்த மாதம் மாணவர்கள் தங்களுடைய கவனத்தை அதிகப்படுத்த வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த மாதத்தில் உருவாகலாம். கல்வி ரீதியாக சில தடைகளும் வரக்கூடும். கவனச்சிதறலும் அதிகரிக்கும். ஆகையால் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும். குரு மற்றும் புதன் உங்களுடைய 2வது வீட்டில் இருந்தால் உங்களுடைய 4வது வீட்டில் எந்த கிரகமும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தாது. இதன் விளைவாக தனிப்பட்ட உறவுகள் ரொம்பவே பாதிக்கப்படக்கூடவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. குடும்பத்தில் மிக பெரும் ஒரு வாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் தேடி வரப்போகின்றது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பத்தில் உள்ள அனைவரும் முன்னேறலாம். குரு மற்றும் புதனின் செல்வாக்கின் கீழ் நீங்கள் நல்ல விஷயங்களை நிச்சயம் செய்வீர்கள். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அதற்காக உங்களுக்கு உதவுவார்கள். பொதுவாகவே குடும்ப உறுப்பினர்களிடையே சில மோதல்கள் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 12வது வீட்டில் சனியும் செவ்வாயும் இருப்பதால் உங்களுடைய நெருங்கிய உறவுகளில் சில பாதிப்புகள் ஏற்படும். நீங்கள் உடல்நிலையிலும் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. உங்கள் மீது அனைவரும் பாசத்தை செலுத்துவார்கள். ஆனால் தகுந்த நேரம் பார்த்து உங்களை ஏமாற்றி விடுபவர்களாக இருப்பார்கள். நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை சற்று கடினமாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் மனதை கடினப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். வருகின்ற தடைகள் அனைத்தையும் தாங்கிக் கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களால் சாதிக்க முடியும். ராகுவும் சூரியனும் கேது இருக்கும் 7வது வீட்டை பார்ப்பார்கள். சனியும் செவ்வாயும் 12வது வீட்டில் இருப்பார்கள். இதிலிருந்து அதாவது செவ்வாய் 7வது வீட்டையும் பார்ப்பார். உங்களுடைய 7வது வீட்டில் சுக்கிரனும் இருக்கிறார். இது திருமண வாழ்க்கையில் சில மன அழுத்தத்தை உருவாக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் எதிர்பாராத வகையில் செலவுகள் அதிகரிக்கும். விலையுயர்ந்த செலவுகளும் உங்களை எரிச்சல் அடைய வைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய நிதி நிலைமையும் மோசமடையும். உங்களுடைய லக்கினத்தின் அதிபதியான குரு 2வது வீட்டில் இருக்கும் வரை நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க. ஆனால் 12வது வீட்டில் சனியின் பார்வை முழுவதுமாக வரும்போது உடல் நலனில் சில பிரச்சனைகளும் வரக்கூடும். அதாவது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உடல் பருமன், கொழுப்பு தொடர்பான உடல்நிலை கோளாறுகளையும் நீங்கள் எதிர்கொள்ளலாம். கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு போன்றவை அதிகரிக்கும். அதாவது சில பிரச்சனைகளை உண்டாக்கி மன உளைச்சலை அதிகரிக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் இருக்காது. உணவு பழக்க வழக்கங்களை மேம்படுத்தி கொண்டால் உடல் நலனிலும்
நீங்கள் மிக பெரும் ஒரு முன்னேற்றத்தை அடையலாம். உங்களுடைய வாழ்வின் உச்சத்தை தொடுவதற்கு வருகின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும், நிச்சயம் வாழ்க்கை மிளிரும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும் அப்படின்றத நன்கு உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு அறிவுத்திறன் அதிகமாக இருக்கின்றது. சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு பண வரத்து அதிகரிக்கும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. இசை, நாட்டியம் போன்ற கலைகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். வீண் ஆசைகள் உங்களுக்கு ஏற்படும். மனதை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. சின்ன விஷயங்களில் மன நிறைவு உண்டாக போகின்றது. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகின்றது. வாக்கு வன்மையால் லாபம் கிடைக்கப் போகின்றது. புதிய ஆர்டர் தொடர்பாக பயணங்கள் செல்ல நேரிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சக ஊழியர்களுடன் எளிதில் கருத்து வேற்றுமை ஏற்படும். கவனமாக இருக்கணும். அலுவலகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் அதிகரிக்கப் போகின்றது. குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக உழைக்க வேண்டி இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கப் போகின்றது. குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழப் போறீங்க. வீட்டில் உள்ளவர்களுடன் இருந்து வந்த மோதல்கள் குறையப் போகின்றது. கலைத்துறையில் ஆர்வம் அதிகரிக்கப் போகின்றது. எதிர்பார்த்த பண உதவிகள் எதிர்பாராத இடத்திலிருந்து வந்து சேரப்போகின்றது. திறமையுடன் செயல்பட்டு பாராட்டு பெற போறீங்க. நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகைகள் மாறப்போகின்றது. எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பும் அதை எப்படி செய்வது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்க போகின்றது. அவசர முடிவுகளை தவிர்ப்பது நன்மையை ஏற்படுத்தும். எதிர்காலம் பற்றின மிக முக்கிய முடிவுகளை நீங்கள் இந்த மாதத்தில் எடுக்க போறீங்க. அடுத்தவருடைய யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. இந்த மாதம் ஊழியர்களுக்கு வரவேண்டியவை அனைத்தும் வந்து சேரும். கேட்ட இடத்திற்கு மாறுதல் உங்களுக்கு கிடைக்கும். மகான்களின் சந்திப்பு ஏற்படும். தங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் தேடும் பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தம் வந்து சேரும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும். உங்களை ஒதுக்கியவர்களே உங்களை தேடி வருவார்கள். இந்த மாதம் தொழிலாளர்கள் ஓய்வில்லாமல் உழைக்க நேரிடும். அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் அதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வரும். லாபம் பெருகும். வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெற போறீங்க. பழைய பாக்கிகள் வசூலாக போது. உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்க போது. இந்த மாதம் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும். அரசு பணியில் உள்ளவர்கள் உடன் பணிபுரிபவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்க. மேல் அதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ளுங்க. உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேருவாங்க. மனம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் உங்களை தேடி நிச்சயம் இந்த மாதத்தில் வரும். மீனம் ராசி ஒரு அமோகமான ராசினே சொல்லலாம். மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாழ்வின் உச்சத்தை தொட வேண்டும், வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு நிச்சயம் அதிகமாக இருக்கின்றது. அந்த எண்ணம் மேலோங்கி காணப்படும் நீங்கள் எத்தகைய துறையானாலும் சிறப்பாக செயல்பட்டு உங்களுடைய திறமையால் அனைத்திலும் வெற்றி காண்பீங்க. தெய்வ வழிபாடு, ஆன்மீக வழிபாடு ரொம்பவே முக்கியம் அப்படின்றத புரிந்து கொண்டிருப்பீங்க. நீங்கள் யார் என்பதை இந்த ஏப்ரல் மாதம் உலகிற்கு உணர்த்துவீங்க. தொழில் செய்கிற இடத்துல உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி யாரா அவன் இப்படி பண்ணுறானே அப்படின்ற மாதிரி வாய்ப்பிழக்க வைப்பீங்க. அடுத்தவர்கள் உங்களை கண்டு பொறாமைப்படவும் செய்வாங்க. அடுத்தவர்கள் உங்கள் மீது பொறாமைப்பட்டு இவனை விட ஒரு படி நாம் போன இல்லை, இவனை எப்படியாவது ஒழித்து கட்டணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் கூட தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு எதிராக திரும்புபவர்களும் இருப்பாங்க. ஆகவே வேலை செய்கிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பதும் அவசியமான ஒன்று என்று தான் சொல்ல வேண்டும். எடுத்த காரியம் எப்பேற்பட்டாவது முடிக்கக்கூடிய சக்தி, தன்னம்பிக்கை, மன தைரியம் எல்லாம் ஒரு சேர பெற்றிருக்கக்கூடிய மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த உலகை ஆளப்போகிறீர்கள். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு அடிக்கடி சென்று வந்து உங்களுடைய ஞானத்தை அதிகரிக்கப் போகிறீர்கள். உங்களுடைய அனுபவ அறிவை மற்றவர்களுக்கு வழங்கப் போகிறீர்கள். பண வருமானம் உங்களுக்கு அமோகமாக இருக்கப் போகின்றது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு குடும்பத்தோடு சென்று வந்து நீங்கள் அந்த கடவுளின் முழு அருளையும் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு பிடித்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான், மற்றவர்களுக்கு எந்தவித துன்பமும் நேராமல் நல்ல வழியில் முன்னேறி பணத்தை சம்பாதிப்பது எப்படி என்பதுதான். ஆகவே நீங்கள் நினைத்தது இந்த மாதத்தில் நிச்சயம் நடந்தேறி இந்த மாதம் போல் அனைத்து மாதங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். வருகின்ற அந்த ஒரு சிறிய வாய்ப்பை கூட தட்டி கழிக்காமல் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால்
உங்களை விட சிறந்தவர் இந்த உலகில் யாரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மீனம் ராசி அமோகமான ராசி, சிறப்பான ராசி, அனைத்து வளங்களும் பெற்று சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ராசி. இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய ராசி பலன், தினசரி ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, வக்ர பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஆன்மீக தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக வைத்துக்கொள்ள கண்டிப்பாக உதவும்.